வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். Hello viewers, a very good and warm morning to everyone. இது உங்கள் அறிவலை பாட்காஸ்டின் ஈஸி இங்கிலீஷ். இன்றைய செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான நாள்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அதாங்க, அன்பு, இரக்கம், தைரியம், நம்பிக்கைகளை கொண்டு புதிய சவால்களையும் ஏற்க தயாரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே இளவரசிகள் தான். கரெக்ட் தானுங்க. அந்த இளவரசிகளை கொண்டாடக்கூடிய நாள் தான் இன்று, நவம்பர் 18 நேஷனல் பிரின்சஸ் டே. Here with you today, this is Mrs. Magarajodi for Easy English. And today's topic is about gender of nouns. What is gender? Gender tells about the sex of noun and it comes from Latin word genus, which means kind or sort. ஜெண்டர்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஜெண்டர்னா பால். ஆவின் பாலா ஆரோக்கிய பாலான்னு தானே கேக்குறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. இங்க பால்னா பாலினம். ஜெண்டர் மீன்ஸ் பகுப்பு அல்லது பிரிவுன்னு பொருள். ஜீனஸ்ன்ற லாட்டின் சொல்லுல இருந்து தாங்க ஜெண்டர்ன்ற வேர்ட் வந்துச்சு. There are 4 genders of noun. Masculine gender, ஆண் பால். Feminine gender, பெண் பால். Common gender, பலர் பால். நியூட்டர் ஜெண்டர், ஒன்றன் மற்றும் பலவின் பால். First, we will see the masculine gender. The nouns that refer to male persons or animals are said to be in masculine gender. For examples, the headmaster advised the boys to be dignified. A cock is a male bird. The horse jumped over the fence. இந்த சென்டென்சஸ்ல வர ஹெட்மாஸ்டர், பாய்ஸ், காக், ஹார்ஸ் போன்ற சொற்கள் ஆண் இனத்தை குறிப்பதால இது masculine genderன்னு சொல்லலாம். The second one is feminine gender, பெண் பால். The nouns that refer to female persons or animals are said to be in feminine gender. For examples, the headmistress advised the girls to be dignified. A hen is a female bird. The mare jumped over the fence. இங்க மேருங்கிறது பெண் குதிரையை குறிக்கும். ஹெட்மிஸ்டர்ஸ், கேர்ள்ஸ், ஹென், மேருன்ற சொற்கள் பெண் பால குறிப்பதால இத ஃபெமினைன் ஜெண்டர்னு சொல்லலாம். Shall we learn some masculine and feminine noun for people? The first one is God. God is a masculine gender and a feminine gender is goddess. For example, Allah is the God and Lakshmi is the goddess. ஆண் கடவுளை தான் நம்ம காட்னு சொல்லணும். அப்போ பெண் கடவுளுக்கு goddess தாங்க. The next one is monk and its feminine gender is nun. ஆண் துறவிய மாங்க்னும் பெண் துறவிய நன்னு சொல்லலாம். For examples, Ramu is a monk, Stella Mary is a nun. Songster, songsterனா பாடகர், அதனுடைய feminine gender songstress. ASPB is a songster. கவிக்குயில் சித்ரா is my favorite songstress. Bridegroomனா மணமகன், brideனா மணமகள். For example, Madhavan is a bridegroom and Nisha is a bride. Host is a masculine gender and its feminine gender is hostess. விருந்தளிப்பவரை ஹோஸ்டனும் அதன் பெண் பாலை குறிக்க ஹோஸ்டஸ்னு சொல்லலாம். மிஸ்டர் ராம் is the host for the Children's Day program. Mrs. Radha is the hostess for Christmas. Bharati is our national poet and Kamala Das is a poetess. பொயட்னா ஆண் பார் புலவரையும் பொயட்டஸ்னா பெண் பார் புலவரையும் குறிக்கும். பேச்சுலர், மெய்டு. சுனில் இஸ் அ பேச்சுலர், கண்மணி இஸ் அ மெய்டு. இங்க பேச்சுலர்னா இளைஞன், மெய்டுனா இளம்பெண். மெய்டுனா சர்வன்ட்னு மட்டும் அர்த்தம் இல்லைங்க, இளம்பெண் அல்லது
அன்மேரிடு கேர்ள நம்ம மேடுன்னு சொல்லலாம். The third gender is common gender. பலர்பால். Nouns which may be used both for male and female are said to be in common gender. ஆண் பெண் இருபாலரையும் சேர்த்து தொகுப்பாக குறிப்பதுதான் காமன் ஜெண்டர். parent, child, friend, student, teacher, neighbor, baby, doctor are the common gender. நான் சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸ்மே ஆண் பெண்ணுன்னு தனித்தனியா சொல்லாம பொதுவான ஒரு சொல்லால, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் மதர்னு தனித்தனியா சொல்லாம பேரண்ட்னு ஒரு காமன் வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். அதுதான் காமன் ஜெண்டர். The last gender is neuter gender. Neuter gender refers to non-living things as they are neither male nor female. உயிரற்ற பொருட்களை குறிப்பது neuter gender. For example, book, pen, chair, car, school, etc. are the neuter gender. Object without life are often personified, that is spoken of as if they were living beings. According to the imagination of the poet or poetess, we then regard them as male or female. உயிரற்ற பொருட்களை கூட உயிருள்ளவைகளாக கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகள்ல எழுதியிருப்பாங்க. அதாங்க நிலவ பெண்ணுன்னும் சூரியனை ஆணுன்னும் உருவகம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதை தான் சொல்றேன். ஒரு பொருளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வயலன்ஸை வச்சு மாஸ்குலின் ஜெண்டராகவும், ஃபார் எக்ஸாம்பிள் த சன் sheds his beams on rich and poor alike. சூரியன் அவருடைய கதிர்களை ஏழை பணக்காரர்னு பார்க்காம ஒரே மாதிரியா தான் அளிக்கிறாரு. இங்க சூரியனை ஆனா உருவகம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பியூட்டி அண்ட் ஜென்டில்னஸ் வச்சு ஃபெமினைன் ஜெண்டராகவும் பர்சானிஃபை பண்ணுவாங்க. For example, the moon has hidden her face behind a cloud. நிலவு அவளுடைய முகத்தை மேகங்களுக்கு பின் மறைத்து கொண்டாள். இந்த சென்டென்ஸ்ல கூட நிலவ பெண்ணா உருவகம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஜெண்டர்ஸ் மட்டும் அதனுடைய 4 கைண்ட்ஸ பார்த்தோம். அடுத்து ஒரு நியூ டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேங்க. இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது மகரஜோதி ஃபார் ஈஸி இங்கிலீஷ் ஆஃப் அறிவலை பாட்காஸ்ட் சேனல். தேங்க்யூ. டாடா. பை பை.